பண்ணிட்டு அதுல எவ்வளவு மீட் அவுட் பண்றது இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஆனா இது வந்து சீசனல், வேற வேற சிட்டியில வேற வேற சுச்சுவேஷன்ல வேற வேற டிகிரி டெம்பரேச்சர்ல வந்து இந்த ஆவரேஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கே இப்ப தெரியும் இந்த வேல்யூ அதிகமா இருந்தா நீங்க எடுப்பீங்களா, அதாவது இதை கன்சிடர் பண்ண ஏசி எடுப்பீங்களா இல்ல இதை கன்சிடர் பண்ண ஏசி எடுப்பீங்களா? சோ டெஃபினட்டா இந்த சீசனல் இந்தியன் சீசனல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ இருக்கிற அந்த ஏசியை தான் நம்ம எடுப்போம். அப்படி எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் ஒரு 5 ஸ்டார் ஏசியில போட்டிருக்கிற 5 ஸ்டார் ஏசியை விட அந்த 4 ஸ்டார் ஏசி வந்து நான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சோ இப்போ வரதுல வந்து ஜென்ரலா வந்து இருக்காது. ஏன்னா 2018 ரொம்ப ஓல்டு மாடல். ஆனா சில ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 18 மாடல் 2018 மாடலும் அப்படியே தான் இருக்கும். அப்ப இஆர் ரேட்டிங்ல போட்டிருப்பாங்க. சோ அந்த இஆர் ரேட்டிங்ல போட்டுருந்ததுன்னா டெஃபினட்டா அது போகாதீங்க. அட்வான்ஸ்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2018 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்சிஆர் தான் வந்து பேஸ் பண்ணி எல்லா ஏசிலையும் வந்து லேபிள் போடுறாங்க. சோ எல்லாமே லேபிள் போய் பாருங்க, ஸ்டார் ரேட்டிங்க பாருங்க, வேல்யூ பாருங்க, அப்புறம் ஐஎஸ்சிஆர் பாருங்க. மோர் வேல்யூ